சபரிமலை ஸ்ரீ ஐயப்ப தேவஸ்தானத்துக்கு புனித யாத்திரை மேற்கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கார்த்திகை மாத ஆரம்பத்தில் மாலை அணிந்தனர். கொழும்பு மாநகரின் சில முக்கிய ஆலயங்களில் இன்று ஸ்ரீ ஐயப்ப மண்டல பூஜை பூர்த்தி விழாக்களும் சிறப்பு பஜனைகளும் இடம்பெற்றன. அளுத் மாவத்தை ஸ்ரீ ஆனந்த ஐயப்ப தேவஸ்தானத்தில் இன்று அதிகாலை 5:30க்கு விசேட கணபதி ஓமத்துடன் பூஜைகள் ஆரம்பமானது. தொடர்ந்து ஐயப்ப சுவாமிகள் பொன்னு 18 அடி ஏறி ஐயனை தரிசித்தனர். ஸ்ரீ ஆனந்த ஐயப்பனுக்கு நடைபெற்ற நெய் அபிஷேகத்திலும் பெருந்திரளானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கொழும்பு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி தேவஸ்தானத்தில் ஓம் ஸ்ரீ ஹரிஹரபுத்திர தர்மசாஸ்தா பீடம் ஏற்பாடு செய்திருந்த மண்டல நிறைவு பூஜையிலும் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். ஆலயத்தில் கூடியிருந்த ஸ்ரீ ஐயப்ப பக்தர்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் பஜனையிலும் பங்கேற்றனர். இதேவேளை ஆதிஸ்ரீ ஐயப்ப சேஸ்திரம் அகில இலங்கை ஸ்ரீ ஐயப்ப சேவா சங்கத்தின் 40வது ஆண்டு மகாமண்டல பூஜை இன்று நண்பகல் நடைபெற்றது. கொழும்பு ஜிந்துப்பிட்டி ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தான மண்டபத்தில் நடைபெற்ற பூஜையில் குரு சுவாமிகளும் ஐயப்ப சுவாமிகளும் பக்தர்களும் கலந்து கொண்டிருந்தனர். வழமை போன்று இம்முறையும் இலங்கையிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு புனித யாத்திரை மேற்கொள்ள உள்ளனர்.